வணக்கம். மின்வேதியியல் பாடத்திலிருந்து ஒரு தன்மதிப்பீடு வினாவை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ வினா என்னன்னு பார்த்துடலாம். பின்வரும் கேல்வானிக் மின்கலத்தில் நிகழும் ஒட்டுமொத்த ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையை எழுதுக. இதுதான் கேள்வி. இதற்கான அந்த மின்கல வரைபடத்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த இரட்டை கோடு எதை குறிக்கும்? உப்பு பாலத்தை குறிக்கும் இல்லையா? இது உப்பு பாலத்தை குறிக்கும். இந்த சைடில் உப்பு பாலத்தோட இடது பக்கம் நேர் அரை மின்கலத்தை குறிக்கும். இது எதிர் அரை மின்கலத்தை குறிக்கும். சரியா? இப்போ ரெண்டுத்துலேயுமே ரெண்டு பக்கமுமே பிளாட்டினம் மின்வாய்கள் தான் இருக்குது. சரியா? ரைட். இப்போ இதுக்கு என்ன எழுத சொல்கிறாங்க? இந்த மின்கலத்திற்கு ஒட்டுமொத்த ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையை எழுத சொல்கிறாங்க. அப்போ நெட் செல் ரியாக்ஷனை எழுத சொல்கிறாங்க. ஸோ நம்ம தனித்தனியாக நேர் அரை மின்கலத்துக்கு என்ன சமன்பாடு, அந்த வினைகளை எழுதணும். அதே மாதிரி எதிரறை மின்கலத்துக்கு அந்த வினைகளை எழுதணும். ஸோ அந்த வினைகளோட ஒட்டுமொத்த வினையை கடைசியாக எழுதணும். கரெக்டாக? ரைட். இப்போ நம்ம நேரறை மின்கலத்தில் ஆக்சிஜனேற்றம் நிகழும். ஸோ அதை நான் முதல்ல எழுதுகிறேன். நேர் மின்வாய் வினை. என்ன வினை இங்கே நிகழும்? ஆக்சிஜனேற்றம் நிகழும். சரியா? இதுக்காகலாம் தனியாக போய் ஒன்றும் கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இந்த வரைபடத்திலே, இந்த மின்கல வரைபடத்திலேயே எந்த அயனி எதுவாக மாறுது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நேர் அரை மின்கலம். இங்கே என்ன இருக்குது? Fe2+ இருக்குது. இந்த Fe2+ கரைசலோடு இந்த பிளாட்டினம் மின்வாய் தொடர்பில் இருக்குது. அப்போ Fe2+ என்னவா மாறுதுன்னா Fe3+ மாறுது. ஸோ அந்த வினை தான் நேர்மின்வாய் வினையாக இருக்கும். ஸோ Fe2+, சரியா? இது எடுத்துக்கிறோம். இந்த அயனியானது கரைசல் நிலையில் இருக்குது. இது என்னவா மாறுது? Fe3+ எக்வஸாக மாறுது. இது எங்கே இருக்குது? குவெஷன்லே இருக்குது. சரியா? ரைட். அந்த மின்கல வரைபடத்திலே இருக்குது. இப்போ 2+ எப்போ 3+ ஆகும்னா ஒரு எலக்ட்ரானை இழந்த பின்பு ஆகும். சரியா? ஒரு எலக்ட்ரானை இழந்த பின்பு இது என்ன ஆகிடும் பாருங்கள், 3+ 1- gives 2+. அப்படி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எதிர்மின்வாயில் என்ன நிகழுது அப்படின்றது இங்கே பார்ப்போம். ஸோ இதை நான் இந்த பக்கமே எழுதிடுறேன். ஸோ எதிர்மின்வாய் வினை. இங்கே என்ன வினை நிகழும்? ஆக்சிஜன் ஒடுக்கம் நிகழும் இல்லையா? ஆக்சிஜன் ஒடுக்கம் நிகழும். இப்போ ஆக்சிஜன் ஒடுக்கம்னா என்னது? எலக்ட்ரான்களை ஏற்றல். ரைட். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இங்கே MnO4- இருக்குது. இது Mn2+ மாறுது. சரியா? ஸோ இது நம்ம MnO4- Mn2+ மாறுதுங்கிறத நாம எழுதலை. இந்த மின்கல வரைபடத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்பீஷீஸை வச்சு, காரணிகளை வச்சு, அயனிகளை வச்சு நம்ம எழுதுகிறோம். ஸோ எதிர்மின்வாயில் என்ன நடக்குது? MnO4- என்னவா மாறுதுன்னா Mn2+ மாறுது. இதுவும் எக்வஸில் இருக்குது, இதுவும் எக்வஸாக இருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே 4 O இருக்குது இல்லையா? ஸோ 4 Oவை முதல்ல இங்கே ஓவே இல்லை, அதை முதல்ல பேலன்ஸ் பண்ணணும். அப்போ 4 Oன்றது நம்ம என்னவா ஆட் பண்ணிக்கலாம்னா H2Oவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே O4 இருக்குது. அப்போ இங்கே தான் குறையுது. அப்போ H2Oனா ஒரு H2Oவில் ஒரு O தான் இருக்குது. அதனால நம்ம +4 H2O போடுறோம். சரியா? அப்போ 4 H2O போட்டோம்னா 4 O, இது 4 O இருக்குது, இதுவும் 4 O இருக்குது. O பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ H2O போட்டதுனால இங்கே என்ன வந்துடுச்சு? ஹைட்ரஜன் வந்துடுச்சு. அப்போ எத்தனை ஹைட்ரஜன்? 4 × 2 8 ஹைட்ரஜன் வந்துடுச்சு. ஸோ அதை சமன்படுத்துறதுக்காக 8H+ நான் இங்கே சேர்க்குறேன். சரியா? ரைட். இப்போது சார்ஜை இப்போ சமன்படுத்தணும். ஆரோக்கு இந்தாண்டையும்
லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மின்சுமை வந்து சமமாக இருக்கணும் இல்லையா? இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே 8 ப்ளஸ் ஒரு மைனஸ், அப்போ வந்து என்ன வரும்? இங்கே 7 ப்ளஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் 2 ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? 5 ப்ளஸ் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அந்த 5, அப்போ இங்கே 5 ப்ளஸ் சார்ஜ் குறையணும். அப்போ அதுக்காக நம்ம 5 எலக்ட்ரானை சேர்க்குறோம். ஸோ இந்த சைடில் நம்ம 5 எலக்ட்ரானை சேர்த்துறோம். இங்கே இந்த H ப்ளஸ் எங்கே இருக்கும்? எக்வஸில் தான் இருக்கும். புரியுதா? இப்போ 5 எலக்ட்ரான் சேர்த்துறோம். ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 5 எலக்ட்ரான் எங்கேருந்து வரும்? இந்த எலக்ட்ரான் எதிர்மின்வாயில் வரக்கூடிய எலக்ட்ரான்கள் நேர்மின்வாயில் விடுவிக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் தான் எதிர்மின்வாய்க்கு வர முடியும். ஸோ 5 எலக்ட்ரான் வருதுன்னா அப்போ 5 Fe2 ப்ளஸ் அயனிகள் 5 Fe3 ப்ளஸ் அயனிகளாகவும் 5 எலக்ட்ரான்களை கொடுக்க முடியும். அந்த 5 எலக்ட்ரான்கள் தான் இந்த 5 எலக்ட்ரான்கள். சரியா? இப்போ நான் இந்த சமன்பாட்டை நம்ம ஒட்டுமொத்த மின்கல வினைகளை எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தம்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இதை கொண்டு வந்து நான் இதுக்கு கீழே நேராக எழுதுகிறேன். நேராக எழுதுனேன்னா MnO4 மைனஸ் aqueous ப்ளஸ் 8H ப்ளஸ் aqueous. சரியா? ப்ளஸ் 5 அப்படியே ஜஸ்ட் நான் காப்பி பண்ணுறேன். நம்ம எழுதுந்த gives Mn2 ப்ளஸ் aqueous ப்ளஸ் 4H2O. இப்போ இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் வினைகளையும் நம்ம சேர்க்க போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 5 எலக்ட்ரான் இருக்குது. நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டேன்னா இந்த ஒட்டுமொத்த வினை எப்படி ஆகும்? ஃபஸ்ட்டு 5 Fe2 ப்ளஸ், கரெக்டா, aqueous ப்ளஸ் MnO4 மைனஸ் aqueous ப்ளஸ் அடுத்தது பாருங்கள், லெஃப்ட்டை மட்டும் பார்க்கணும், 8H ப்ளஸ் aqueous. எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கேன்சல் பண்ணிட்டோம். gives 5 Fe3 ப்ளஸ் aqueous ப்ளஸ் Mn2 ப்ளஸ் aqueous ப்ளஸ் 4H2O. சரியா? ஸோ இந்த மின்கலத்திற்கான கலவினை, ஒட்டுமொத்த கலவினை, அதாவது ஒட்டுமொத்த ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை வந்து இதுதான். சரியா?